கொண்டிருந்து நீங்களும் என்னை விட்டு சென்று விட்டார். இந்த உலகத்தில் இந்த பாவிகள் ஒருவரும் இல்லாத அனாதை ஆகிவிடுவேனே அப்பா. அப்பா 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 படுபாவி தங்கச்சி தங்கச்சி அப்பா என்னமாச்சு? படுபாவி என்னை கற்பனைக்கு திருந்தவன் நீ. அப்படி இருக்கும்போது என் தந்தையை நீதான் கொண்டிருப்பேன் தான் என் தந்தையை கொலை செய்துவிட்டு என்னை தங்கா என்று நாடகம் ஆடுகிறாயா? போது நிறுத்துமா. உன்னுடைய தந்தையை நான் கொலை செய்கிறேன். உன்னுடைய தந்தையை கொலை செய்து விட்டு கையில் கத்தாரியோடு நிற்கிறான். அவனை விட்டுட்டு என்ன வந்து சொல்றியா? அட படுபாவி, நான் என்னடா தீங்கு செய்தேன்? நான் என்ன துரோகம் செய்தேன்? என்னை காப்பாற்றுவது போல் நடத்தி என் தந்தையை அநியாயமாக கொன்று விட்டாயே கொலைகாரா. நான் கொலை செய்யலம்மா, சத்தியமா சொல்றேன். அண்ணா இந்த படுபாவியை தந்தையை கொன்று விட்டான். என் தந்தையை கொன்ற படுபாவிக்கு நீங்கள் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த பாவியருக்கு நீதி கிடைக்க வேண்டும் அண்ணா, நீதி கிடைக்க வேண்டும். தங்கச்சி அண்ணா, ஆண்டாண்டு தோறும் ஆண்டு முரண்டாலும் ஆண்டவர் மீண்டு வர போவது கிடையாது. ஆமா, உன்னுடைய தந்தை அடக்கம் செய்துவிட்டு இந்நாட்டு மகாராணிடத்தில் சரியான நீதியை இந்த அண்ணன் வாங்கி தரேன். இந்த அண்ணனை நம்பு, வாழ்க்கையில சத்தியமா வராதுமா வம்பு. என் தந்தையை நல்ல முறையில் அடக்க செய்துள்ளா. என் தந்தையை நல்ல முறையில் அடக்க செய்து அப்படியாகட்டும். சென்று வருகிறேன். பார்த்து பத்திரமா போ. பார்த்து பத்திரம் பத்திரம். என்னடா உப்பு தெரியுதா? இந்த கோடம் செத்துட்டு இந்த ஊத குட்டை எங்க பாரு. வெக்கால வச்சு போட்டு வாடா. இந்த படத்தை இதெல்லாம் தூக்க முடியாது. வேற என்ன? இந்த படமா எங்க கத்தும் பாரு. உடம்பு தூக்குமாடா. இந்த பாரு. ஊருக்கு போன இந்த மாதிரி எழுந்து போனா 5000 ரூபாய் சொர்க்கிறாரு மிச்சம் போடுது. எங்க அக்கா கண்ணாடி படம் கொலையை செய்தவன் இவன் கைகளுக்கு விலங்கு போட்டு இவனை எங்க எடுத்துட்டு போனான்? நீதிமன்றம், தெரு தெருவா, நாய் மாறி வட போலாம். பரவாயில்ல
அம்மா ஏய் வாங்க ஏண்டா என்ன சம்பளம் கடை வந்தீங்க பாட்டு பாடணும் பாடுவா பாட்டு வாங்க ஏண்டா ஆமா உனக்கு கலத்தாம எங்க போறது நீ என்னடா ஏண்டா இவரே முன்னாலே வாழ்க்கை போச்சு ஏண்டா போச்சு சும்மா இருமா என்ன கண்மேட்டி காலகாலத்துல திருமணம் செய்வான்னு நீ சொன்ன ஆமா உன் பேச்சு கேட்டு நான் திருமணம் ஆச்சு எனக்கு சரிப்பா ஏய், கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆகுது 5 வருஷத்துல இது வரைக்கும் எனக்கு என் பொண்டாட்டிக்கு முதல்வர் நடக்கலமா நடக்கலையா ஏன் நடக்கல நான் காட்டுறேன் என்ன கேட்ட அடி பாய் முண்டை உன்னை தாண்டி ஏய். வாடி கிட்டா யாரா யாரு கேக்குறீங்க என் பொண்டாட்டி காட்டுமா யார கேக்குறேன்னு என் சொல்லு பொண்டாட்டி காட்டு காட்டு நான் கேட்டேன் நான் தான் பதில் சொல்றேன் ஆமா உன்னை பார்த்து சொல்ல யார் பார்த்து சொல்றா கைபவன் எங்க வருது கேளு போபடி சொல்லுப்பா அடி பாய் முண்டை உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு அட பேடு யார் அவன் அட வாங்கி கொடுப்பியா யாரு கேக்குறீங்க அட போட்ட ஏய் யாரு யாரு என் பொண்டாட்டி எனக்கு கேக்குறப்பா உன் மணி உன்னை கேட்டா ஏன் கேட்டா காட்டு ஏன் இப்படி பேச கேட்டா பொண்டாட்டின்னு ஆசை வச்சிருக்கிற ஆமா ஒரு பொண்டாட்டி தேவையான பூ வாங்கி தரியா ஒரு பொட்டு வாங்கி தரியா ஒரு பாவாடை எடுத்து தரியா ஒரு சாய்ட்டு எடுத்து தரியா ஒரு உள்ள பாடி வாங்கி தரியா அடி வாங்குவேன் என்ன வார்த்தை உள் பாடி வாங்கி தரியா ஒரு பொடவை எடுத்து தரியான்னு கேக்குறாங்க சரிப்பா என் பொண்டாட்டி பொடவை மேல ஆசை உண்டு உன் மனைவிக்கு சரி இதான் நல்ல சமன்ட்டு நேரா போன பாரு எங்க போன ஜெயிலுக்கு ஏய் ஜவுளிக்கு சவுளி கடிக்கு சரி சவுளி கால போனோன்னு நான் காலை ஒச்ச வச்சேன் சொல்லு மரியாதை கொடுக்குறாங்கப்பா யாரு உனக்கு கடையில மரியாதை கொடுக்குறாங்க எதனால ஏன்னா இவன் அரசாங்கத்துல வேலை செய்யறானே ஆமா சம்பளம் அதிகமா வாங்குறானே என்ன ரேட் எடுப்பா போடுவேன் எவ்வளவு எடுப்பேன் எனக்கு மரியாதை கொடுத்தாங்க உனக்கு சரிப்பா நான் உள்ள போன காலை வெட்டுவேன் உள்ள போனேன் போய் பார்த்தா புடவை தொங்குதுமா அப்படியா இது விதமா இருக்குது இந்த புடவை ரேட் என்னன்னு கேட்டேன் கேட்டேன் 50,000 அந்த புடவை வாங்குறியா வாங்கலப்பா ஏண்டா வாங்கல வாங்கல பணம் இல்ல எதுக்கு வாங்க இந்த புடவை ரேட் என்னன்னு கேட்டேன் கேட்டேன் 50,000 சொல்றோம் அந்த புடவை எடுத்தியா அதுவும் எடுக்கலாமா ஏன் எடுக்கல இந்த புடவை ரேட் என்னன்னு கேட்டேன் அவன் சொல்றான் இந்த புடவை ரேட் ரவுண்ட் 1000 2000 சொல்றான் சரிப்பா இந்த புடவை என் பொண்டாட்டி கட்ட மாட்டான் என் பொண்டாட்டி கட்ட புடவை இந்த ஆடி மாசம் தள்ளுபடி விடுவாங்க பாரு ஆமா 6 புடவை 500 ரூபாய்க்கு சொல்லு அது ஒரு புடவை கொடுமான்னு கேட்டேன் இந்த புடவை வீட்டுக்கு போனேன் என் பொண்டாட்டி கட்டோன்னே புடவை முடிச்சு போச்சு அந்த புடவை கரை அதுவும் முடிச்சு போச்சு அப்படியா எங்க இருக்குது இந்த புடவை கட்டி சீக்கிரம் வாடி உனக்கு இருக்க முதலீடு வாடி வாடி என் பொண்டாட்டி கேட்டமா என் பொண்டாட்டி மணி கூப்பிட்டேன் சரிப்பா அவளும் வந்தம்மா இந்த புடவை கட்டி வாடி சொன்னா சொல்றா என்னன்னு அட பாத்து அட பொம்மை இருப்பியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொம்பளை வெள்ளிக்கிழமைனா வீட்டு வேலை அதிகமா இருக்கு ஆமா நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு உனக்கு முன்ன அந்த புடவை கட்டி ரெடியா இருக்கிறேன் நீ அரசாங்கத்துக்கு போய் வாங்கலாம் சரிப்பா நான் அரசாங்கத்துக்கு போனமா போனேன் அரசாங்கத்துக்கு நான் வர பார்த்து அரசாங்கம் நான் போனா ஒன்னும் பயமா வேலை செஞ்சுட்டு எப்ப வீட்டுக்கு போறேன்னு வீட்டுக்கு போயிட்டேன் சரிப்பா போய் பார்த்தா நான் வாங்கி கொடுத்து போடுவேன் இல்லம்மா எங்க பச்சை புடவை அந்த புடவை கட்டின்னு எனக்கு முன்னா வெட்டுக்குள்ள பார்த்துக்கிறான் எருவு மனைவி என்ன ஆச்சு நல்ல சமயம் 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஆமா முதல்ல நடக்கல இதான் நல்ல சமயம்ட்டு நானும் பெட்ரூம் போனேன் என் முன்னாடி பத்து தான் பாரு என் முன்னாடி நான் சந்தோஷமா இருந்துட்டு வெளி வந்தா பார்த்தா என் முன்னாடி கோயிலும் தண்ணி எடுத்து வர என்னப்பா கோயிலும் தண்ணி எடுத்து வரமா அப்ப பெட்ரோல் யாரு நான் மாமியார் ஒரு கதை ஏய் வாங்க வாடாங்க வாடான்றன தேவர பண்ண வாங்க இப்படி அடிக்குதேன் என்னாச்சு எங்க மாமியாருமா யாரு எங்க மாமியார் ஏண்டா இது வெளி சொல்றியே உனக்கு வெக்கமல்ல உனக்கு சும்மா இருமா என்னடா நான் புடவை வாங்கினா யாருங்க உன் மனைவிக்கு வாங்கின என் முன்னாடி தானே கட்டணும் ஆமா அந்த புடவை என் மாமியார் கட்டணும் பெட்ரூம் ஏன் எடுக்கணும் தவத்தானது அது எப்படி பறிச்சு வெளியே
சின்ன பையன் படுது. ஆமா எங்க மாமியார் மேல தப்பு இல்லம்மா. எப்படி இப்பதான் புரிஞ்சு போச்சு. சொல்லு. எங்க மாமியார் மேல தப்பு இல்ல. ஏன்னா எங்க மாமியார் செத்து 10 வருஷம் ஆச்சு. அது மனசுக்கு அப்படி அது என்ன போட்டு வீட்டுல என்ன நடக்குதா? பயப்படுற வாங்க ஏண்டா நீ மட்டும் வந்துட்ட அவங்க போயிட்டா ஏமா உன் மங்களி மகாஜா அந்த ஊடு வச்சா. ஆமா ஊடு வச்சு இதே வேலை போயிது போடா நாலு தேவையில்ல 5 வாங்கிக்கோ சரிமா வாங்கிக்கிறமா ஏண்டா நீ எங்க வந்து உனக்கு காது வந்து கேக்குறேன் மா உன்ன பாலதான் வந்தேன் சரிப்பா எதுல வந்தா ஒரு வஞ்சி அவளு நானும் காதல் மிஞ்சி கிளம்பிட்ட செஞ்சு அங்க வித்தாங்கம்மா வெள்ளரிக்கா பிஞ்சு அதுல வாங்கணுமா ஒரு 5 அங்க இருந்து சாப்பிட்டு வீங்குமா என் கூ நெஞ்சுமா நெஞ்சுமா ஆமாமா அப்படி விளக்க சொல்லு சரிமா சரிமா ஏண்டா இதோட காலத்தை பதிலா சரி நம்ம கதை விடு ஏண்டா இங்க நடப்பது என்ன நம்ம நீ நடக்கிறேன் நான் நடக்கிறேன் மச்சான் நடக்கிறான் நான் உன அதே கட்டு என்னம்மா நடப்பது என்ன நாட்டு கட்டி கொண்டு வா ஏய் ஜெய் அங்க பார்த்து நீட்டா அவனுக்கு குத்து தொங்குதுமா அப்படியே குத்தி நீ ஞாபகம் வந்துச்சுமா எப்போது ஞாபகம் உனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சுமா ஆமா ஏண்டா 10 பேருக்கு வயசுக்கவில்லையே வயசுக்கலையா நான் நிறைய கடைக்கு போ ஒரு 100 கிராம் பட்டை வாங்கிட்டு வாங்கிட்டு வாயில போடு சும்மா வாயில போடு அரிப்பாங்க போயிடு நான் உன அதே கேட்டேன் ஆடலுடன் பாடலை கட்டி சாப்பிட போன மாதிரியா அங்க பார்த்தா ரசம் வச்சுக்கிறாங்க வச்சாங்களே அதுல மிளகா அரைச்சு போட்டுக்கிறாங்கம்மா அது பார்த்தா மூக்குல அடிச்சுமா நல்லாருமா வணக்கம் தாத்தா அது போடு போத்தா நீ சொல்றது உண்மைதாமா எனக்கு பெரிய வேலை இருந்தது உண்மைதான் வணக்கம் சித்தப்பா அம்மா கால விட்டாப்பா தப்பா என்ன செய்யுமா நீ நானும் ஒப்பனை ஒட்டி நான் பிறந்தோம்
என்னம்மா சித்தப்பான்றா உன்னை பார்க்கறதுக்கு எங்க அப்பாவோட தம்பி மாதிரி இருக்க. அப்படியா சரிம்மா விடுமா அந்த கதை விடுமா வந்தல்ல அழகா ஆடணும் அழகா பாடணும் நீ மூணு தேங்க காட்டணுமா ஆடல் பாடல் அபிநயமா அப்படியா? ஆமாமா நான் அண்ணா குத்துவாங்களா? எல்லாரும் அதுக்கு தான் உக்காந்துக்கிறாங்க ரெடியா இருக்கிறாங்க வந்து குத்துவாங்கம்மா என்னத்துறா பணத்தம்மா என்னை அழைத்தணும் ஒரு காலை கேட்குமா வீங்கி போடும். அம்மா நீ அழகா ஆடணும் ஆடணும் நீ ஆட ஆட நான் ஆட ஆட எங்க அண்ணன் தான் அப்படியே நட்டுக்கணும். வணக்கம் சித்தப்பா. இல்ல ஒரு காலையில உத்தப்பா ஒரு காலை ஓட்டினா போறதா என்ன பார்த்து சித்தப்பான்னு சொல்லு மாமான்னு சொல்லு. டேய் மூதேவி, உன்னை பார்த்து மாமன் கூப்பிடணுமா? மாமா எல்லாம் கூப்பிட முடியாதுடா. ஏன் நீ கூப்பிட முடியாது? சித்தப்பான் தான் கூப்பிட முடியும். 100 ரூபாய் தரேன் நீ மாமான்னு கூப்பிடுற. கூப்பிட முடியாதுடா. வணக்கம் அண்ணா. வாயில நல்லா வாயில நல்லா தெளிவா சொல்லணும். வாயில போடலாமா கொஞ்சம் வாங்க. வாயிலமா அதெல்லாம் போகட்டும். என் ஆயத்த காரணம் பாத்தியா வந்துடா, பாத்தியா பாத்துட்டா, பாத்தியா நாட்டியாண்டா, சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பிட்டுண்டா. தூங்குதுன்னா வரியா? நீங்க தானே சொன்னீங்க. சொன்னா போய் செய்யணுமா?
சொல்லணும். சொல்றா என்னடா உத வாங்குவேன். தன்னனானே நானே 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 தாத்தா வேலை காலை 6 மணிக்கு தெரிஞ்சு நான் வேலை 4 நாள் நல்லா இருக்கு. மீதி நாளு எக்கடி கட்டா போ. அட பாவி ஏதாவது பேர்ல பேசுறீங்க எங்களை கை வைக்கிற போலிக்கா போடிக்கு ஆபத்துக்கா சியா என்னது அது போடி. ஏய் நான் பாமாட்டி ஐயோ மகா என்ன அங்கே மழையில விட்டு போட்டேடி 29ஆம் தேதி இதுல 9 வருதா கேட்டு போச்சு 29ஆம் தேதி தை அமாவாசை தையமா வச்சா ஆடி மலையில போலாம் வர மச்சா போடி 9 எடுக்க முடியும் நான் தான் வந்து யாருன்னு பார்த்தா எங்க ஹோட்டல் வலிக்குதுயா
திரும்பிய அப்படியே ஆகட்டுக்கு ஜாலகனுக்கு தந்த வேட்டி உள்ளே வாடா உள்ளே வாடா
போனா நல்லா சாப்பிட்டாங்க வர நல்லா சாப்பிட்டாங்களே அம்மா என்ன ஆச்சு பாவி என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அம்மா சேத்பாடு போய்க்குதுடா சேர்த்து போட்டு போல செஞ்சு போல அம்மா செத்துட்டாங்கடா செத்துட்டாங்களே அம்மா எனக்கு மோச மாட்டாங்கடா என்னடா பண்ணிட்டாங்க எனக்கு மோச மாட்டாங்களே என்னடா பண்ணிட்டாங்க எனக்கு 3 மாசம் சம்பளம் கொடுக்காதே செத்துட்டாங்கடா பாவி நான் சம்பளம் வாங்கிட்டேன்ப்பா சம்பளம் நேத்து வாங்கிட்டேன் நானு நீ வாங்கிட்டியா சம்பளம் வாங்கிட்டல ஆமா அந்த பொண்ணு கை வச்சுறல கையில வச்சுக்கிறா அம்மா நீ எடுத்து சாப்பிட்டு சாப்பிடு இப்ப எடுத்து பாரு எடுத்துமா ஏ ராஜா வருவாருன்னு ஏ ராஜா வருவாருன்னு நான் ரோஜா பூ வாங்கி வச்சேன் ஏ ராஜாவை காணல அந்த ரோஜா பூ வாடிடுச்சு அந்த ரோஜா பூவை பொட்டி சாவி எங்கயம்மா பொட்டி சாவி எங்க நீ என்ன வச்ச எது வச்ச நீ என்ன வச்ச எது வச்ச பாட்சோல 6 கிலோ சிக்கன் கொட்டால துணி போட்டியா கொட்டா பின்னாடி போய் நீ வச்ச நீ கொட்டா பின்னாடி போய் வச்ச அம்மா சாவல் இல்லடா அம்மா பொட்டை போட்டியா மா சாவல கேக்குறான் பாருமா அவ சாவலையா அவன் கேக்குறான் சரி மா தெரியாம சொல்லிட்டமா கொல்ல பொட்டுமா அப்படியே பொட்டு உனக்கு ஆமாமா ஏன் மாலை போட்டு மா நீ செத்துறீ நினைச்சியா கையில மாலை போட்டல வாயில பூ வச்சல பூ வேணா வச்சலாமா நான் சொன்னேன் அட கம்யூனிட்டி நான் சாவல சொன்ன நீ நான் குறஞ்சா பூரா ஏண்டா ஓ நான் உன்னை கேட்டிருப்பேன் நீ வாயில வச்சிருந்தது மா உள்ளவே பார்த்தேன் வெத்தல பகை இல்லம்மா பின்னாடி போன நல்லா பூனை காசுலாம் இருந்துச்சு அடிச்சு வாயில வச்சிட்டம்மா அதான் வாய் புள்ள